Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு வெறும் உருளைக்கிழங்கு மைதா மாவு இருந்தா போதும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி கரண்டியாலே நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ சூடா இருக்கு, நான் அதனால கரண்டியாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மசிச்சாச்சு. இப்போ இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண தேவையில்லை. அப்படி கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ரஸ்க்கு தூள் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இதை உருட்டிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இது ரெடி பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்போ எப்படி வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரஸ்க்கு தூள் ரெடி பண்ணிக்கலாம். ரஸ்க்கு தூள் ரெடி பண்ணுறதுக்கு ப்ரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம மைதா மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தோசை மாவு மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இன்னொரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி மாதிரி கரைக்கணும். இப்போ இந்த அளவுக்கு கரைச்சா போதும். இப்போ நம்ம மைதா மாவு கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஒரு டவாவில் 1 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி இந்த அளவுக்கு ரவுண்டாக நீங்கள் தோசையாக ஊற்றிக்கங்க. தோசை ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல. ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வேக வச்சா போதும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் போட்டு அதே 30 செகண்டுக்கு வேக வச்சுக்கோங்க. தோசையோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்ச தோசையெல்லாம் உருளைக்கிழங்க வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டு மேலேயும் கீழேயும் மைதா மாவு தொட்டு நல்லா ஒட்டிக்கங்க. பேக்கெட்ஸ் மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு ஒட்டிக்கங்க. இப்போ இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ நல்லா ஒட்டினதுக்கு அப்புறமா ஒரு தடவை மைதா மாவில் போட்டு நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை மைதா மாவில் நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. மைதா மாவு நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். இப்போ நனைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒட்டிக்கலாம். பேக்கெட் ஷேப்பில் ஒட்டிக்கங்க. இந்த மாதிரி நம்ம பேக்கெட் மாதிரி மடித்து ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பேக்கெட் ஷேப் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். இப்போ நல்லா ஒட்டியாச்சு. ரஸ்க்கு தோலை போட்டு நம்ம ஒரு தடவை புரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ரஸ்க்கு தூள் படுற மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பொட்டேட்டோ பேக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சூடான ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க குக் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 பக்கமே நல்லா கோல்டன் கலருக்கு வெந்து வந்தோம்னா நம்ம இது வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் பாக்கெட்ஸும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பொட்டேட்டோ பேக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபியை நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் மட்டுமே வச்சு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.